வணக்கம் நாகமுத்து. அன்புமணி அவசரமாக தனது ஆதரவாளருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனையின் முடிவு என்னவாக இருக்கக்கூடும்? கூடுதல் விவரம் என்ன? தனலட்சுமி, கடந்த சில மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணிக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையேயான அந்த மோதல் போக்கானது நீடித்து வந்த நிலையில தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதனால் அன்புமணியை பாமகவில் இருந்து நீக்குவதாகவும் மீதம் இருப்பவர்களை மன்னிக்க தயாராக இருப்பதாகவும் பேசியிருந்தார். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கடலூர்ல இன்று தமிழகத்தை மீட்க என்ற தலைமுறையை காக்க என்ற நோக்கில் நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில கடலூர்ல இன்று நடைப்பயணம் மேற்கொண்ட அவர் கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் உள்ள மீனவர்களை சந்திப்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில தற்போது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வந்த நிலையில தற்போது தேவனாம்பட்டினத்தில் உள்ள தனியார் இடத்துல அன்புமணி ராமதாஸ் தனது கட்சி நிர்வாகிகளோடு அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அடுத்த கட்ட முடிவுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து ஆலோசித்துவிட்டு தனது முடிவை மற்றும் நிலைப்பாட்டை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில தற்போது பாமகவினுடைய அந்த தந்தை மகனுக்கு இடையான பிரச்சனையில பாமகவிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இது என்ன மாதிரியான நிலைப்பாட்டை, அதாவது எந்த மாதிரியான ஒரு முடிவை அன்புமணி எடுப்பார் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.